cooking. Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புட்டும் கடலைக்கறிங்க, அதாவது சுண்டல் குழம்பு. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குதுங்க. புட்டுக்கும் கடலைக்கறிக்கும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 part ரெசிபி மாதிரி தாங்க சுண்டல் குழம்பு. இது வந்து சுண்டல் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுலேயே வந்து நம்ம எல்லாமே மசாலாவை எல்லாமே சேர்த்த போகிறோம். 1/2 கப்பு சுண்டலுக்கு 5 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் நிறையா சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி 2 சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து 3 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாங்க. எல்லாமே இதில் வந்து குக்கர்லேயே நம்ம சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். தக்காளி பழம் 1 அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இதுலேயே நம்ம வந்து விசில் விட்டு எடுக்க போகிறோம். 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ விசில் போனதுக்கப்புறங்க 6 விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குதுங்க. பாருங்கள், அமர்த்தி பாருங்கள், நல்லா மாவு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் பால் 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க. அதுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். காரம் பத்தலைன்னா மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்திக்கோ அப்படின்னா கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மிளகாய் தூள் சேர்த்திட்டு ஒரு கொதி, ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தாளிச்சிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் தாளித்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பந்தழை அதையும் நம்ம சேர்த்திட்டு அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், தாளித்து கொட்டியாச்சுங்க. சூப்பரான ஒரு நல்ல ஸ்மெல்லுங்க. இது வந்து குக்கர்லேயே நம்ம எல்லாமே தாளிச்சு விட போகிறோம். ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். அவ்வளோ, அது மூடி வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம புட்டு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம தண்ணி பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப வரன்னு பிணைஞ்சிங்கனாலும் புட்டு வந்து வரன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. குளிர்ந்தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம். வெந்தண்ணி சேர்த்த வேண்டாங்க, குளிர்ந்தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு புட்டு குழாயில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்திட்டுங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்ப அழுத்தி போடக்கூடாது. அழுத்தி போட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து வேகாது. 3 கைப்பிடி அளவு அரிசி மாவு போட்டு மறுபடி தேங்காய், மறுபடி அரிசி மாவு சேர்த்திக்கலாம். போட்டு கடைசியில் தேங்காய் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ புட்டு குழாயில் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிச்சுனையுமே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அந்த மூடிடலாங்க. இப்போ அந்த 3 ஹோல்லையுமே ஆவி வரும். ஆவி வந்து 2 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க. இந்த 3 குழாயிலையும் ஆவி வரும். ஆவி வந்தோடையுமே நம்ம எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த 3லேயுமே ஆவி வருது. அவ்வளோதான், புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு. இது கூட பால், தேன், பாலம் அப்படி கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுண்டல் குழம்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு அருமையாக இருக்குங்க. சூப்பராக ஒரு பஞ்சு மாதிரியே இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிணையிறப்போ வந்து வரன்னு பிணையக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமாக பிணைஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது புட்டு. இது கூட கடலைக்கறி வச்சு சூப்பராக ஒரு நைட் டின்னர் அப்படி இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.